தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இது உங்கள் வேர்களை தேடி தமிழ் மீடியா. ஒரு மனிதன் இறந்த பிறகு சொர்க்கம் அல்லது நரகத்திற்கு செல்வான் என்பது பலரின் நம்பிக்கையாக உள்ளது. மேலும் ஒரு ஆன்மா நரகத்திற்கு போனால் அங்கு எந்த மாதிரியான துன்பப்படும் என்பதை நாம் கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் அதற்கு இடைப்பட்ட காலத்தில், அதாவது இறப்பிற்கும் பிறகு யமலோகத்தை அடைவதற்கும் முன்பு அந்த ஆன்மாவிற்கு என்ன ஆகிறது, அது எங்கிருந்து எப்படி எவ்வளவு காலத்தில் யமலோகம் செல்கிறது, யமலோகம் எவ்வளவு தூரத்தில் உள்ளது, இதற்கு இடையில் நடக்கும் துன்பங்கள் என்ன என்பதை பல தகவல்களை இந்த காணொளி மூலம் அறிந்து கொள்ளலாம். காணொளிக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணிடுங்க. வாங்க காணொளிக்குள்ள போகலாம். மனிதனின் இறப்புக்கு பிறகு நடக்கும் நிகழ்வுகளை நமக்கு விரிவாக கூறுகிறது கருட புராணம். அதன்படி ஒரு மனிதனின் ஆயுள் காலம் முடிந்த பிறகு அவனது ஜீவனை பிரித்து வரும்படி தூதர்களிடம் கூறுவார் யமதர்மராஜா. விகாரமான 3 வகை தூதர்கள் அந்த ஜீவனை காற்றின் உருவமான தேகத்தில் அடைத்து யமலோகத்திற்கு அழைத்துச் செல்வார்கள். யமலோகம் என்பது இங்கிருந்து 86,000 காத தூரத்தில் அமைந்துள்ளது. ஒரு காத தூரம் என்பது 7 கிலோமீட்டர் ஆகும். அப்படி பார்த்தால் 86,000 காத தூரம் என்பது 6,02,000 கிலோமீட்டர். இவ்வளவு தூரத்தை சில நொடிகளில் கடந்து அந்த ஜீவனை யமலோகத்திற்கு அழைத்துச் செல்வார்கள். அதன் பிறகு அந்த ஜீவன் யமதர்மராஜா முன்பு நிறுத்தப்படும். அப்பொழுது யமதர்மராஜா, ஏ கிங்கலர்களே, இந்த ஜீவனை மீண்டும் கொண்டு போய் அவன் வீட்டிலேயே விட்டுவிட்டு 12ஆம் நாள் கழிந்த பிறகு முறைப்படி மீண்டும் நம் சபை முன்பு நிறுத்துங்கள் என்று கட்டளையிடுவார். உடனே அந்த தூதர்கள் நொடிப்பொழுதில் அந்த ஜீவனை அதன் இல்லத்தில் விட்டுவிட்டு செல்வார்கள். ஆவியாய் இருக்கும் அந்த ஜீவன் இடுகாட்டில் தனது உடல் அடக்கம் செய்வதை கண்டு அலுத்து ஓலமிடுமாம். அதன் பிறகு இடுகாட்டில் இருந்து வந்து தான் வாழ்ந்த வீட்டின் முன்பு நின்று பசி தாகத்தால் பீடிக்கப்பட்டு கதறி நிற்குமாம். இதனைத் தொடர்ந்து அந்த ஜீவனின் பிள்ளைகள் அதற்கு கொடுக்கும் பிண்டத்தை உண்டு 10 நாட்களில் பிண்டத்தால் ஆன சரீரம் அந்த ஜீவனுக்கு முழுமையாக உருவாகும். 12ஆம் நாள் தனது பிள்ளைகளால் செய்யப்படும் காரியத்தன்று பிண்டத்தை உண்டு 13ஆம் நாள் மீண்டும் யமதூதர்கள் வந்து அந்த ஜீவனை பாசக்கயிறினால் கட்டி அழைத்துச் செல்வர். அந்த சமயத்தில் அந்த ஜீவன் தனது வீட்டை திரும்பி திரும்பி பார்த்து கதறி அழுது கொண்டே யமலோகம் செல்ல துவங்கும். ஆனால் முன்பு போல் இப்பொழுது ஒரு நொடியில் யமலோகம் வந்து விடாது. இங்கிருந்து அந்த ஜீவன் நடந்தே யமலோகம் செல்ல வேண்டும். ஒரு நாளைக்கு 247 காத தூரம் இரவு பகலாக நடந்து செல்ல வேண்டும். அப்படி செல்லும் வழியெங்கும் பாதை மிகவும் கரடுமுரடாக இருக்கும். தன் மனைவி மக்களோடு வாழ்ந்த காலத்தில் தான் அடைந்திருந்த இன்பத்தை நினைத்து துன்பத்தில் பசியாலும் தாகத்தாலும் மெலிந்து சோர்வுற்று இளைத்து ஐயோ என்று அலறியவாறே யமதூதர்களிடம் அடிபட்டும் உதைப்பட்டும் செல்லுமாம் அந்த ஜீவன். இந்த பூலோகத்தில் எப்படி நகரங்கள் பல இருக்கிறதோ அதே போல இங்கிருந்து யமலோகம் செல்லும் வழியிலும் பல நகரங்கள் இருக்குமாம். அந்த ஜீவன் இறந்த 28ஆம் நாளில் பூமியின் அதன் புதல்வனால் செய்யப்படும் பிண்டத்தை உண்டு 30ஆம் நாளில் யாம் யகம் என்ற நகரத்தை அடையுமாம். இப்படி அடுத்தடுத்த மாதங்களில் தன் புதல்வனால் கொடுக்கப்படும் பிண்டத்தை உண்டு அவ்யாமியம், சௌரி, குருபுரம் ஆகிய மாதத்தில் தன் மகன் தரும் பிண்டத்தை உண்டு தன் வாழ்வில் நிகழ்ந்ததை நினைத்து புலம்பி தவிக்குமாம். உடனே அங்கிருக்கும் யம தூதர்கள் அந்த ஜீவனின் வாயில் அடிப்பார்களாம். அப்படியே வருத்தத்தோடு அங்கிருந்து செல்கையில் கோர ரூபம் உடைய பல்லாயிர படகோட்டிகள் அதன் முன்பு ஓடி வந்து, நீ வாழ்வில் பசுதானத்தை செய்திருக்கிறாயா? அப்படி செய்திருந்தால் அடுத்து கடந்து செல்லக்கூடிய வைதரளி நதியை எளிதாக கடக்க நாங்கள் உனக்கு உதவி செய்கிறோம். இல்லையேல் சாக்கடையை விட 1000 மடங்கு மோசமான அந்த நதியில் உன்னை தள்ளி நாங்கள் மூழ்கடிப்போம். இரத்தம், சிறுநீர், மலம் என அனைத்தும் கலைந்திருக்கும் அந்த நதியில் நீ மூழ்கி
அதை கடக்க வேண்டும் என்பார்களாம். ஒரு மனிதன் தான் வாழும் காலத்தில் பசுதானம் செய்வதன் மூலம் அவனது ஜீவன் வைதரளி நதியை எளிதில் கடக்கலாம். பசுதானம் என்பது முழு மனதோடு செய்திருக்க வேண்டும். அதேபோல் அந்த பசுவை பாசத்தோடு கவனித்துக் கொள்ளும் ஒரு எளிய மனிதருக்கு அந்த தானமானது வழங்கப்பட்டிருக்க வேண்டும். ஒருவேளை அந்த ஜீவன் பூமியில் இருந்த காலத்தில் அந்த தானத்தை செய்யாமல் இருந்த காலத்தில் அவனுடைய மகன் அதை செய்திருந்தால் அதன் பலன் அந்த ஜீவனுக்கு கிடைக்கும். அதன் மூலம் அந்த ஜீவன் வைதரளி நதியை எளிதில் கடந்து யமனுக்கு இளையோனாகிய விசித்திரனுடைய பட்டணத்தை அடையலாம். அதன் பிறகு தனது புதல்வன் படைக்கும் பிண்டத்தை உண்ணும் பொழுது அங்கு பல பிசாசுகள் பயங்கர தோற்றத்துடன் தோன்றி அந்த ஜீவனை பார்த்து, அடே மூடனே, நீ பூலோகத்தில் வாழ்ந்த காலத்தில் யாருக்குமே தானம் செய்யாமல் இருந்திருந்தால் உனக்காக உன் புதல்வன் மாதந்தோறும் படைக்கும் அன்னமானது உன் கைக்கு கிடைத்து அதை நீ ஆவலோடு பசியோடு புசிக்க துடிக்கும் பொழுது பிசாசுகள் அதை புடுங்கிச் செல்லும் என்று கூறி தானம் செய்யாத ஜீவன்களுக்கு படைக்கும் பிண்டங்களை அந்த பூதங்கள் புடுங்கிக் கொள்ளும். இதன் காரணமாக அந்த ஜீவன் தான் வாழ்ந்த காலத்தில் செய்த இழிவான செயல்களை எண்ணி அழுது கொண்டே அந்த இடத்தை கடக்க வேண்டும். இப்படி 7 மாதங்கள் கடந்த பிறகு பூலோகத்தில் அந்த ஜீவனை நினைத்து அதற்குரிய அன்னதானம் செய்ய வேண்டும். அந்த ஜீவன் துக்கதம், அதத்தம், சீதாப்ரம் உள்ளிட்ட நகரங்களை கடந்து 12வது மாதம் முடிந்த பிறகு தனக்குரியோர் படைக்கும் பிண்டத்தை உண்டு யமபுரி பட்டினமாம் வைவஸ்தவதை பட்டினத்தை அடையும். அங்கு அந்த ஜீவனின் பாவ புண்ணியங்கள் எடுத்துரைப்பதற்காக 12 பேர் இருப்பார்கள். அவர்களை 12 சிரவணர்கள் என்று அழைப்பார்கள். அவர்கள் அந்த ஜீவனின் பாவ புண்ணியங்களை யமதர்ம ராஜா அவர்களிடம் எடுத்துரைத்த பிறகு அதற்கு ஏற்றாற்போல் அந்த ஜீவனுக்கு தண்டனை கிடைக்கும். நல்லது செய்யாத ஒரு ஆன்மா இறந்த பிறகு அது யமலோகத்தை அடையவே 1 வருட காலம் ஆகிறது. அதற்குள்ளாகவே அந்த ஆன்மா பலவிதமான கஷ்டங்களை அனுபவித்து விடுகிறது. மனிதன் இறந்த பின் ஆன்மா எங்கு செல்லும் என்ற கேள்விக்கு பதில் சொல்வது என்பது எப்போதும் சவாலான விஷயமாகவே இருக்கிறது. அது பற்றிய சுவாரஸ்யமான இந்த விஷயங்கள் அனைத்தையும் யாம் கருட புராணம் என்னும் நூலை படித்து அந்த தொகுப்பில் இருப்பதை மட்டுமே உங்களுக்கு இந்த காணொளி மூலம் வழங்கியுள்ளோம். இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.